பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் இல்முத்தக்கீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கோரிக்கொண்டு, என் அன்புமிக்க ஹாஜிகளே, உங்கள் ஹஜ்ஜு பணத்தை இனிதாக முடித்துக்கொண்டு ஊர் திரும்பியிருக்கும் ஹாஜிகளே, உங்கள் எல்லோருக்கும் அல்லாவுடைய பரக்கத்தும் ராமத்தும் உண்டாவதாக என்று கூறிக்கொள்வதோடு, அல்லாஹ் தன் மறையிலே இவ்வாறு கூறுவான், அத்திமுல் ஹஜ் வல் உம்ரத்தை லில்லா என்று அல்லாஹ் கூறுவார். அல்லாவுக்காக நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள் என்பதாக கூறுவார். அந்த வகையில் இனிதாக நீங்கள் நிறைவேற்றி உங்கள் ஹஜ்ஜு கபூலாகும்படி நடந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். மேலும் இங்கு இனிவரும் காலங்களில் நீங்கள் ஹாஜிகள் மூமினுக்கு என்னென்ன நல்ல நல்ல குணங்கள் இருக்க வேண்டும், அந்த குணங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்திக் கொள்வதோடு அதே வகையில் எல்லோரும் நீங்கள் பழக வேண்டும். பிறர் மனதை புண்படுத்தக்கூடாது, நீங்கள் கபடத்துடன் பேசக்கூடாது. எல்லாவற்றையும் அல்லாஹ் அலிமும் பிசாத்தி சுதூர் என்று அல்லாஹ் கூறுவான். அல்லாஹ் உங்கள் உள்ளத்தை நன்கு அறிவான். எனவே நீங்கள் நல்ல முறையில் எல்லோரும் நல்ல விதமாக பழகுவதோடு கபடமின்றி பரிசுத்த எண்ணத்தோடு நீங்கள் பழக வேண்டும். உங்களுடைய பரிசுத்த எண்ணத்தின் காரணமாக உங்களுடைய இந்த அமல் மிகப்பெரிய நன்மையாகிவிடும். நீங்கள் பரிசுத்தம் இல்லாத விதத்தில் நீங்கள் நடந்து கொண்டீர்களே ஆனால் இந்த காரியம் அற்ப காரியமாகிவிடும். எனவே தான் பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள், பரிசுத்த நினைவின் காரணமாக எத்தனை சிறிய நன்மைகள் பெரிய நன்மையாக ஆகிவிடுகின்றன. பரிசுத்த எண்ணம் இல்லாத காரணத்தினால் எத்தனையோ பெரிய நன்மைகள் அற்ப காரியங்களாகி விடுகின்றன. இப்பொழுது நாம் நன்றாக பார்க்கிறோம், பழைய ஹாஜிகள் அந்தவாறு நடந்து கொள்வதில்லை. அவர்கள் பிறரை கீழ்த்தரமாக கேவலமாக பேசுவதும், முனாஃபிக்கு போன்று முன்னை விட்டு பின்னே பேசுவதும், இந்த பழைய பழக்க மொழிகளில் அவர்கள் தடுமாறி தங்கள் வாழ்க்கையை கழித்து கொண்டு வருகிறார். இதெல்லாம் ஏற்றதில்லை. இதனால் அவர்கள் மேலும் நிறைய குற்றவாளிகளாக ஆகிவிடுவார்கள். எனவே ஹாஜிகள் ஹஜ்ஜு செய்ததன் பலனாக நல்ல நலன்களுடன் பரிசுத்த எண்ணத்துடன் நாங்கள் அல்லாவை மட்டும் நினைத்து கொண்டு அடுத்தவர்களை கேவலமாக பேசாமல் நடந்து கொள்வதில் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை உங்கள் எல்லோரிடம், பழைய ஹாஜிகள் புதிய ஹாஜிகள் என்று எல்லோரிடம் நான் தெரிய வைக்கும் என்று விரும்புவதால் இதை நான் தெரிவிக்கின்றேன். அதற்கேற்றவாறு நீங்கள் உங்கள் அமலை சரிப்படுத்திக் கொள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.